இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேஎல் டுடே கிசிங் 2025 நியூ பிகினிங், புது வருடம், புது வெற்றி, புது பாதை. அதுதான் நம்மளுடைய ஸ்லோகனே. சரி, 10ஆம் தேதி ஜனவரி மாதம் நிர்மல் வெள்ளிக்கிழமை 414 414. அதுக்கு என்ன ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 414 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 8க்கு 7, 5க்கு 2, 4க்கு 7, 0க்கு 5 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 5727 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 526 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு கொண்டு வந்தோம். 526 அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 628 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்தோம். 586 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்தோம். இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது நம்ம பி போர்டில் ஸ்ட்ராங்காக 2ங்கிறது எடுத்துட்டேன். சி போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கணக்கு வந்துச்சுன்னா 6ம் 8ம் வந்துச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா கொண்டு வந்து 7 வச்சுட்டான். இதான் நான் கொடுத்த கணிப்பு. 526 கொடுத்துருக்கேன், 628 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இதில் நான் இந்த 6 ஒரு சப்போர்ட்டாக 7 கொடுத்துருந்தேன்னா வேறு மாதிரி வந்திருக்கலாம். நான் 7க்கு அதே 8க்கு பவரில் தான் எடுப்பான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே மைனஸில் 8 - 1 7 அப்படி சொல்லிட்டு கொடுத்து 5க்கு 2 பவரில் வச்சு 4க்கு 7 பவரில் வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. இதுதான் நண்பர்களே நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. சரி, இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி கணக்கில் வருது, இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, கடைசியாக இருக்கிற அந்த ஒரு சொல்லப்போனால் கடைசியாக இருக்கிற இந்த ஒரு 4 கணக்கு எடுப்போம். 1க்கு 4, 4க்கு 1, 1க்கு 8, 8க்கு 7 அப்படிங்கும்போது இவன் இன்றைக்கி எடுக்கக்கூடிய விதம் எப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு 7க்கு ஒரு வேளை இவன் என்ன பண்ணுவான்னா 7க்கு ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா போர்டில் மிஸ் ஆகுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த ஒரு இந்த திங்கக்கிழமையிலேருந்து நான் கணக்கு எடுத்துக்கிறேனே, இந்த திங்கக்கிழமையிலேருந்து நான் கணக்கு எடுத்துக்கிறேன். 1க்கு 4, 4க்கு 1, 1க்கு 8, 8க்கு 7 அப்படிங்கும்போது அவன் ஒரு நாள் 1க்கு 4 திருப்பி அப்படியே ஆப்போசிட் 4க்கு 1, 8க்கு 7ன்னு எடுத்துட்டான். அப்படிங்கும்போது இன்றைக்கி அவன் கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கக்கூடிய 8க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸில் போயிட்டான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ஏ போர்டில் அவன் என்ன கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தா 7க்கு 0 கொண்டு வருவான். 1 போனால் 0, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக எனக்கு தெரிஞ்சு திருப்பி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா 7க்கு பார்த்தா 0ல் வைக்கலாம், இல்லை 4ல் வைக்கலாம். இதுதான் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க, ஓகேவா? எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மைனஸ் வச்சுட்டாங்க. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் இறக்கி வச்சாச்சு. அப்படிங்கும்போது இவன் போனால் 7க்கு 0 போகணும், அப்படி போனால் இல்லைனா 7க்கு 4ஆக போகணும். இது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள், சரிங்களா? சரி, இது அடுத்தபடியாக நமக்கு பார்த்தோம்னா பி போர்டு கணக்கு பண்ணுவோம். பி போர்டில் 8க்கு 0, 0க்கு 5, 5க்கு 5, 2க்கு 2. 8க்கு 0 போயிட்டு அப்புறம் 0க்கு 5, அதே 5 மறுநாள் இறக்கி அப்புறம் 5க்கு 2ன்னு பவரில் அடிச்சிட்டான். 5க்கு 2 அப்படின்னு பவரில் அடித்தவன் அப்படின்னா இன்றைக்கி அவன் 2க்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா 2க்கு அவன் 9 அப்படி சொல்லிட்டு வைப்பான்னு நினைக்கிறேன்.
எங்கே முடிஞ்சிச்சோ திருப்பி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பவரில் நம்ம பார்த்தா 5க்கு 2க்கு முடிச்சிட்டான்னா திருப்பி 2க்கு வந்து 9 அப்படி சொல்லிட்டு அவன் எடுப்பான். கண்டிப்பாக 9 எடுப்பான், வரும், கண்டிப்பாக இறங்கும். சரிங்களா? அதே மாதிரி திரும்பி ஒருவேளை அவன் 2க்கு 9 அப்படின்னு இறக்கலை அப்படின்னா 5 5 2 அப்படிங்கும்போது ஒருவேளை அவன் இப்படி கூட பண்ணலாம். ஒரு வாய்ப்பாக 2க்கு 9ன்னு திரும்பி வைக்காமல் ஒருவேளை 7 கொண்டு வந்து வைக்கலாம். இந்த 7 வந்து ஒருவேளை பி போர்டில் மாறி இறங்கினாலும் இறங்கலாம். ஏன்னா இப்போ வந்து நேற்று ஏசியில் டபுள்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஏபிலேயோ இல்லை பிசிலேயோ டபுள்ஸ் வரும். இருந்தாலும் நான் அந்த கணக்கை வச்சு மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லலை, ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கணக்கு எப்படி வருது, என்ன மாதிரி கொடுக்குறான்றதை பார்ப்போம், எப்படி போர்டு இறங்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நான் இப்போ சி போர்டு கணக்கில் வந்துட்டா அதே திங்கக்கிழமையிலேருந்து விண்மீன் அடித்ததுலேருந்து கணக்கு பண்ணிக்கிறேன். 8க்கு 4 4க்கு 6 6க்கு 4 4க்கு 7 அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா 8க்கு 4 பவரில் வச்சு திருப்பி 4க்கு 6 பவரில் வச்சு திருப்பி அப்படியே ரிவர்ஸு 6க்கு 4 4க்கு 6ன்னு கொண்டு போன இடத்துல திருப்பி 6க்கு 4ன்னு கொண்டு வந்து வச்சுச்சு அப்படியே 4க்கு 7ன்னு முடிச்சிட்டான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி சி போர்டில் 0 கண்டிப்பாக உண்டு, உங்கள் கணக்கில் இருக்கட்டும். ஓகேவா? இதையும் கணக்கில் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வந்து சப்போஸ் அவன் 0 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஏ போர்டில் 0 ஸ்ட்ராங்கு. இவன் வந்து ஒரு வேளை இந்த 7க்கு 0 கொண்டு வராமல் அப்படின்னு கொண்டு வந்தால் அவன் திரும்பி வந்து 7க்கு ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 7க்கு 4 பவரில் வந்துருச்சு, 8க்கு 4 பவரில் வந்துருச்சு, 7க்கு 4 பவரில் வந்துருச்சு, 8க்கு 4 பவரில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இவன் என்ன தெரிஞ்சு ஒரு வேளை 7க்கு 2 வரலாம், ஒரு வேளை 7க்கு 2 வரலாம். இதுதான் நான் கொடுத்துருக்க கெஸ்ஸிங். உங்கள் கணக்கில் வந்தால் இருக்குதுங்க, நான் கொடுக்குறது இதுதான். இதை வச்சு நான் எப்படி எடுக்க போகிறேன், என்ன மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்றத பார்த்தா எனக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நான் 2 செட்டு தான் எடுத்திருக்கேன். நான் வதம் நிறையா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வந்து முன்மொழிஞ்சிருக்கேன், என்னுடைய இதுலேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ சப்போஸ் இது ஓகே, இது ஒரு பக்கம் சப்போர்ட்டில் இருக்கட்டும். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் தான், இதில் தான் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவன் வந்து ஒரு வேளை இதெல்லாம் இல்லை, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் சப்போர்ட் நம்பராக ஒரு சில பேர் சொல்லுவாங்க பெண்டிங் சார்ட் படி அவன் கொண்டு வரான் அப்படிங்கிறது. பெண்டிங் சார்ட்டு நேற்று கணக்கில் பெண்டிங் சார்ட்டு அந்த நம்பராக இருக்குது. அதில் நம்ம ஒரு கணக்கு எடுத்தால் அது டியரில் அப்படியே பாஸ் ஆகிடுது. இதெல்லாம் கணக்கு வைக்கும்போது எப்படி நம்மளுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ சப்போஸ் இது வந்து சப்போர்ட்டு, இதை வந்து சப்போர்ட் நம்பர்னே சொல்லிடுறேன். நான் 2 செட்டு மெயினான நம்பர் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் நம்பர் அப்படின்னு கணக்கு வரும்போது அவன் அதே கணக்கில் 1க்கு 4 4க்கு 1 1க்கு 8 8க்கு 7 அவன் 7க்கு 0 அப்படின்னு போகணும். அப்படி இல்லைன்னா 7க்கு 4ன்னு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேளை அவன் என்ன பண்ணிடுவான்னா 8 7 அப்படிங்கும்போது அவன் ஒரு வேளை 7க்கு 1ன்னு ஒரு நம்பர் இறக்கி ஏ போர்டில் 7க்கு 1ன்னு இறக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பி போர்டில் இப்படி உங்களுக்கு தெளிவாகவே எழுதிடுறேன். ஏ போர்டில் 1 இறக்கி, இது சப்போர்ட் தான், உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஏ போர்டில் 1 இறக்கி, சரி. அதே மாதிரி நம்மளுக்கு பி போர்டில் 8க்கு 0 0க்கு 5 0க்கு 5 5க்கு 2 அப்படிங்கும்போது அவன் 2க்கு 8 வைக்காமல் 2க்கு ஒரு வேளை -1 வச்சுட்டானா. ஏன்னா இந்த பெண்டிங் சார்ட்டில் ஏ போர்ட்லேயும் சரி, நம்மளுக்கு இந்த ஏ போர்ட்லேயும் சரி, பி போர்ட்லேயும் சரி, சி போர்ட்லேயும் சரி, நம்மளுக்கு ஏ போர்டில் என்ன வராமல் இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2 வரல. இந்த ஒரு 10 நாளில் 2 இன்னும் வராமல் இருக்குது. ஓகேவா? 2 இன்னும் வராமல் இருக்குது. அப்படிங்கும்போது ஒருவேளை அவன் வந்து இங்கே 7க்கு 2 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சு
சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் இன்னும் 1 வரல, 3 வரல. அப்படிங்கும்போது இவன் எப்படி நேற்று ஏ போர்டில் இந்த இடத்துல 8க்கு -7ன்னு எடுத்தானோ அதே மாதிரி இன்றைக்கி பி போர்டில் 2க்கு -1 நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கில் வருது. அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி போர்டில் இன்னும் 1 வரல, 3 வரல, 6 வரல, 9 வந்துருச்சு, 0 வந்துருச்சு. இன்னும் நம்மளுக்கு சி போர்டில் வராமல் இருக்கிற நம்பர் பெண்டிங்கில் வந்து ஏ போர்டில் என்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் இன்னும் 2 வரல, 3 வரல. சரிங்களா? 1 0 4 5 6 7 8 9 0 எல்லாமே வந்துருச்சு. இன்னும் 2 3 இன்னும் வராமல் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பி போர்டில் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் 1 வராமல் இருக்குது. 1 3 வரல, 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 6 வரல. ஓகேவா? 7 4 5 6க்கு அப்புறம் 8 9 0. ஓகே, இன்னும் 1 வரல, 3 வரல, 6 வரல. மற்றபடி 7 8 9 0 எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரல அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 வரல, அதே மாதிரி 3 வரல. 3 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன கதை பண்ண போகிறான்னு தெரில. 3க்கு ஒரு செட்டு ஆப்ஷனாக கொடுக்கலாமான்னு பார்ப்போம். அது பவரில் இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கும். 2 வரல, 3 வரல, 4 வந்துருச்சு, 5 6 7 வந்துருச்சு, 8 வந்துருச்சு, இன்னும் 9 வரல, 0 வரல. அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பெண்டிங் நம்பரில் இதுதான் கணக்கில் இருக்குது. நான் வந்து பெண்டிங் சார்ட்டை பார்க்க மாட்டேன், ஒரு சில நாள் அது கன்ஃபியூஷன் ஆகிடும். நான் இதை இப்படி தான் பார்ப்பேன். சரி, இப்போ வந்து 0 9 நம்ம வந்து இன்றைக்கி 0 2 பெண்டிங் நம்பரில் இருக்கிற நம்பர் கணக்கு வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை அவன் நேற்று வச்ச இந்த 7க்கு ஒரு வேளை அவன் 3ஆக கொண்டு வருவானா, 113 சப்போர்ட்டில் வச்சுங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக 2 டபுள்ஸ் கொண்டு வந்தால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைக்கி பிசியில் டபுள்ஸ் வரும் இல்லை ஏபியில் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். 7க்கு 2 ஒரு வேளை 2க்கு 2 இறக்கி அந்த பவர் நம்ம இது சப்போர்ட் நம்பராக தான் திரும்பவும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. இவன் திருப்பி வந்து அப்படிங்கும்போது அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு கணக்கு இது தான் வருது. 1 1 ஒரு வேளை 7க்கு 3 வரலாம், இல்லை 2 7க்கு வந்து ஒரு வேளை அவன் 3 வைக்கலாம். இது வந்து சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க, உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான் இதில் நான் கொடுக்குறது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கேசிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபிஎஸ்சிபிசியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு சிம்பிளான நம்பர் தான். 00 ட்ரை பண்ணுங்கள், 90 ட்ரை பண்ணுங்கள், 72 47 11 22 33 ஒரு சமயம் 99 கூட வச்சுங்க. இவ்வளோ தான் நான் கொடுக்குறது, உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? 33 22 ஓகேவா? உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன நம்ம கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு 0 கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு. ஒருவேளை அவன் அந்த பெண்டிங் நம்பரை வச்சு அடித்தானா 3க்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு நம்பர் சப்போர்ட் நம்பராக கொடுத்துட்றேன். 0 3 அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஆட்டத்தில் 9 உண்டு. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நேற்று கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு, இன்றைக்கி அப்படி இருக்காது, டேரெக்டாக அடிச்சிடும். பார்ப்போம் எப்படி கணக்கில் இருக்குது, எப்படி வின்னிங் வரப்போகுது அப்படிங்கிறது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.